பிரைஸ்தலால். நான் இன்றைக்கு ஒரு பாடல் ஆசிரியரை பற்றி பேசப் போகிறேன். என்னாலுமே துதிப்பா என்று பாடலை பாடியவர் அருள் திரு பரமானந்தம் அவர்கள். இவரது ஊர் சங்கரன் கோவில். இவரது காலம் 1873 முதல் 1960 வரை இவர் வாழ்ந்துள்ளார். இவர் இறையியலும் கற்கவில்லை, இசையும் கற்றதில்லை. ஆனாலும் நூற்றுக்கணக்கான கீர்த்தனைகளை பாடியுள்ளார். இவர் 45 வருடம் ராயபுரத்தில் ஆயராக தொடர்ந்து பணியாற்றியுள்ளார். 7 முறை இலங்கை பர்மாவுக்கு சென்று அருளுரையாற்றினவர். நூற்றுக்கணக்கான கீர்த்தனைகளை பாடியவர். 14 நூல் படைத்தவர். 10 பாடல்களும் பாடியுள்ளார். பல சிறப்பான காலங்களில் பாடக்கூடிய பாடல் இது. சங்கீதம் 103ஆம் சங்கீதத்தை பாடலாக்கியுள்ளார். இந்த பாடலில் கடந்த வருடங்கள் முழுவதும் நம்மை தேவன் காத்து வந்தாரே, அந்த உன்னதரை நாம் போற்ற வேண்டும் என்று பாடியிருப்பார். தன் ஆத்துமாவுக்கு அவர் நினைப்பூற்றுகிறார், நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று. கடந்த வருடம் முழுவதும் என்னை காத்து எண்ணற்ற நன்மைகளை செய்தவரை மறவாது துதி என்று இந்த பாடலில் தனக்கு தானே அவர் எழுதியிருப்பார். தன் ஆத்துமாவுக்கு நினைவூட்டும் வண்ணமாய் பாவங்களை மன்னித்து நோய் வராது காத்து ஜீவனை காத்து மீட்களித்து பல நன்மைகளை அளித்த தேவனை மறவாமல் துதித்து வாழ்வோரை தேவன் தகப்பனை போல கெஞ்சி முத்தமிட்டு அணைத்துக் கொள்வாராம். நாம் தன் இறைவனிடம் எண்ணற்ற நன்மைகளை பெற்ற நாம் மற்றவர்களுக்கும் நம்மளால் என்ற நன்மைகளை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இந்த சிறியரில் ஒருவருக்கு எது செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுகிறார். நாம் எப்படி இருக்கிறோம் என்று நாம் சிந்திப்போம், செயல்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தால் ஆமென்.